வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சுட சுட மொறுமொறுன்னு பெப்பர் பாப்கார்னும் கேரமல் பாப்கார்னும் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பாப்கார்ன் செய்கிறதுக்கு அரை கப் அளவுக்கு இதே போல் கார்ன் வந்துட்டு எடுத்துருக்குறேங்க. இதே போல் சின்ன சைஸில் இருக்கணும் கார்ன். பெருசாக இருந்துச்சுன்னா அது மாவு அரைக்கிற கார்னுங்க. இதே போல் சின்ன சைஸ் கார்ன் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு அது சூடானதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் குக்கர் தான் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அடிகனமான எந்த ஒரு பாத்திரமுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட்டருக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பட்டர் வந்துட்டு நல்லா உருகட்டும். இப்போ நல்லா உருகிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை கப் அளவுக்கு பாப்கார்னை வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பை வந்துட்டு மிதமான தீயில வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதே போல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கண்டினியூஸாக கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஸ்டேஜில் இந்த பாப்கார்ன் வந்துட்டு ஒன்று வெடிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்குமே நம்ம பொறுமையாக அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலந்து விடணுங்க. பாருங்கள், இப்போ வந்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த பாப்கார்ன் வந்துட்டு இதே போல் வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு இதை வந்துட்டு சட்டுன்னு மூடி வச்சிடணுங்க. இல்லைன்னா மேலே வந்துட்டு நம்ம மேலே தெரிச்சிரும் எண்ணெய் வந்துட்டு. இதே போல் மூடி போட்டு வச்சுட்டு அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஊடால வந்துட்டு அந்த மூடியை வந்துட்டு திறக்கவே வேண்டாம். அந்த சடங்கிற சவுண்ட் வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அடங்கிரும். அது வரைக்கும் நம்ம மூடியை வந்துட்டு எடுக்கவே கூடாது. எடுத்தோன்னா நம்ம மேலே வந்துட்டு தெரிச்சு விழுந்துரும். இப்போ பாருங்கள், இந்த கார்ன் வந்துட்டு வெடிக்கிற சவுண்டு வந்துட்டு குறைஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. அவ்வளோதான், சுட சுட கார்ன் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இப்படியே வேணும்னாலும் சாப்பிட்லாம். இப்போ நம்ம வந்துட்டு பெப்பர் பாப்கார்ன் வந்துட்டு எப்படி செய்யணும்னு பார்த்துக்குருவோம். அரை ஸ்பூன் அளவுக்கு உருக்குன வெண்ணெய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம இதில் சேர்க்குற மசாலாலாம் அந்த பாப்கார்னில் ஒட்டும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த வெண்ணெய் வந்துட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி. இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துருக்குறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதே போல் நல்லா கலந்து விட்டுட்டா அவ்வளோதான், பட்டர் பெப்பர் பாப்கார்ன் சுட சுட மொறுமொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்வீட் கேரமல் பாப்கார்ன் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் வந்துட்டு பாத்திரத்தில் சேர்த்துருக்குறேன். அதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். நான் சேர்த்துருக்கிற அந்த சுகரோட அளவு வந்துட்டு அரை கப் அளவுக்கு பாப்கார்ன் பொரித்து எடுத்ததுக்கு தேவைப்படுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாப்கார்ன் பொரிச்ச அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த சுகர் சிரப் வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. கேரமல் வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா வந்துட்டு கொதிக்கட்டும். இந்த நேரத்தில் நம்ம எந்த பாத்திரத்தில் பாப்கார்ன் வந்துட்டு கலந்து எடுக்க போகிறோமோ அதில் லைட்டாக பட்டர் வந்துட்டு அப்ளை பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் அந்த கேரமல் வந்துட்டு ஒட்டாமல் வருங்க. பாருங்கள், இந்த சுகர் வந்துட்டு இதே போல் கலர் வந்துட்டு மாறி வரணும். இப்போ தான் அந்த கேரமல் பதம் வந்துட்டு நல்லாயிருக்கு. இது போல் நுரைச்சி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிடணுங்க. கொஞ்சமாக இப்படி தண்ணியில் எடுத்து ஊற்றி பார்த்தா அந்த கேரமல் வந்துட்டு இது போல் உடைக்கிற மாதிரி வரணுங்க. இதுதான் பதம். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாப்கார்னில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே போல் கலந்து விடுங்க. அந்த கேரமல் வந்துட்டு நுரைச்சி வந்துடக்கூடாதுங்க. நுரைச்சி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா கசப்பாயிடும். நுரைக்கிறதுக்கு முன்னாடி அதே போல் தேன் கலரில் வரும் பொழுது நம்ம ஆஃப் பண்ணிடணுங்க. இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக பாப்கார்னை சேர்த்துட்டு அந்த கேரமலை சேர்த்து இது போல் நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து முடிச்சதுக்கப்புறம் இது போல் ஒட்டி இருக்கிறத இது போல் உடச்சி விட்டுக்கலாங்க. ஆறுனதுக்கப்புறம் அவ்வளோதான், கேரமல் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.